கரப்பாம்பூச்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே மாயா, யார சொன்னீங்க அப்படின்னு மாயாவை கேட்கும் போதே அப்படியே ஸ்டைலா கை தூக்குறாரு அப்படி. அதுவும் அவரு விஜய்ன்னு நினைச்சிட்டு தன்னை வாழ்ந்துட்டு இருக்கிறாருல அந்த செட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா? சுயமரியாதை அப்படின்னா எதுவுமே தெரியாதா? தெரியாது. தெரியாத மாதிரி தானே இத்தனை நாள் இருக்கிற அப்படி. இப்ப மட்டும் எங்க புதுசா வந்துட போகுது. அதாவது கமல் சாரே கேட்கறது கஷ்டம். அதை தாண்டி அவரே வந்து பேசுறாரு. இங்க மாயா வந்து அதுக்கு முட்டு கொடுக்க வராங்க. சார் நாங்க அந்த இன்டென்ஷன்ல சொல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்படி தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்லுவாங்க? ஆமா சார் நான் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட தப்பா பண்ணியிருக்கிறாங்க. இவரு அதெல்லாம் கேட்காம இப்பதான் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா இவன் ஓடி வர்றாங்க முட்டு கொடுக்கறதுக்கு. இவன் ஓடி வந்து சார் அவங்க அந்த இன்டென்ஷன்ல சொல்ல சார் அப்படிங்கிறான். இவனை என்ன சொல்றது? இதுக்கு தான் நான் சொன்னேன். முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை வைக்காதீங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாய்ப்பு வரும்போது பாத்தீங்கன்னா ஜோவிகாவை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேவ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூஸ்ட் பண்ணி இவனுக்கு ஓட் போட வச்சாங்க. இவன் இருந்து என்ன பண்றான்? இப்ப ஜோவிகா இருந்தாலாவது ஜோவிகா வெர்சஸ் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வரும். அதை நம்ம பார்க்கலாம். அதுல பிரதீப்பை வெளியே அனுப்புறதுக்கு இவங்க போட்ட பிளானிங் எல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் உள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் சொல்றேன், திரும்பவும் வந்தான்னா தயவு செய்து பாரபட்சம் பார்க்காம தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் இந்த கேமுக்கே அசிங்கம். கேமுக்கே அசிங்கம் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அப்புறமா வந்து இவங்க கிட்ட பேசும்போது ஆமா நீங்க அந்த இன்டென்ஷன்ல சொல்ல அப்படின்றான். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து பேசும்போது கமல் சார் ரொம்ப நன்றி சார் எனக்காக நீங்க பேசுனீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அர்ச்சனா முன்னாடியே சொல்லியாப்பா? கமல் சார் பேசும்போது தான் தெரியுதா? உன்னை பலியாடா யூஸ் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னப்ப என்ன பண்ணா இவன் குத்தி 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 காட்டுறீங்க. டே அவங்க உன்னை பலியாடா யூஸ் பண்றாங்கடான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இவங்க பலியாடுன்னு பிராண்ட் பண்றாங்கன்னு சொன்னவன் இப்ப கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவர் ஃபீல் பண்ணாராமா தனியா. அதுவும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இங்க மணி கிட்ட வந்து சொல்றான் தனியா அதை ஃபீல் பண்ண, ஆனா நான் சொல்லல அப்படின்ட்டு இருக்கிறான். நீயும் சொல்ல மாட்ட, உனக்காக பேச வரவங்களும் பேச விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு இந்த வாய் அங்க இருக்கணும்? இந்த வடவாயின்றாங்களா, சரியான வடவாய் இந்த கேரக்டர் தான். இங்க மாயாவை டீல் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது வந்து கமல் சார் வந்து ஃபேக்கா ஒரு ட்ராமா பண்றாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரதான் செய்யுது. ஏன்னா மாயா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் கேட்டிருக்கலாம். பிரதீப் எவிக்ஷன் அப்ப இவங்க போட்ட டிராமாவை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கலாம், பண்ணல. அடுத்து தினேஷை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டாங்கல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கலாம், அதையும் பண்ணல. இப்ப வந்து மாயாவை அடிக்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கமும் ஒன்று போட்டார்ல. இந்த பக்கம் தினேஷ் விஷ்ணு இவங்க எல்லாம் கூட பேசுறாங்க. விவிய நீ வழிச்சிடு, இந்த பக்கம் எம்பியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா உடனே பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல. அடேங்க அப்பா, என்னவா இவங்க இதுக்கு பேசவே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்களாம். இந்த மாதிரி எத்தனை முறை அவங்களாவது இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்திலிருந்தே எல்லா எபிசோட்லயும் பாக்குறோம்ல, எல்லா எபிசோட்லயும் தியேட்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுற அந்த கேவலமான விளையாட்டை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பிளானிங் எல்லாம் போடுவாங்கல்ல. அது எல்லா பிளானிங்லயும் தவறாம இடம் பிடிச்சது தான் இது இந்த நாமினேஷனை பத்தி பேசுறது. அதெல்லாம் பண்ணிட்டு இவங்க ஒரு டிராமா பண்றாங்க பாருங்க. ஐயோ அப்படியா, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் காமெடியாக தான். சிரிக்காதீங்க பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் லெஃப்ட்ல ஒரு பலார்னு ஒன்று வச்சதும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இவங்களையும் சரியா கேட்டாரு. நீங்க வந்து டைட்டில் வின்னர் கடைசியா இருப்பாருங்க. இப்ப அணுகுண்டு போட்டாவே அந்த கரப்பாம்பூச்சி அழியாதுன்னு சொல்றாங்க. அப்ப டைட்டில் வின்னரை நீங்க கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவீங்களான்னா சொல்லுவேன் சார் அப்படின்றாங்க. அந்த இடத்துல கமல் சார் வந்து சார் என்ன சார் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சரியா கேட்டாரு. நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு டைட்டில் வின்னரையே கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றீங்க அப்படின்னார்ல. ஏங்க ஆல்ரெடி அன்சேஃப்னு பிராண்ட் பண்ணி டைட்டில் வின்னரை அனுப்பிட்டாங்க. இப்ப இருக்கிறது டைட்டில் வின்னர் இல்ல, ரன்னர் யாரு அப்படிங்கறதான் இப்ப தேர்ந்தெடுக்க போறோம். அப்பா அப்படி பண்ணவங்க பாத்தீங்கன்னா இதை பண்ண மாட்டாங்களா? கரப்பாம்பூச்சின்னு பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அவங்களுக்கு. நீங்க வந்து செல்லமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நானும் ஜந்துகள் பேரை வச்சு செல்லமா கூப்பிடலாமா அப்படின்னாரு. அதெல்லாம் சிரிப்பா தான் இருந்தது. இது எல்லாத்த விட ஹைலைட்டா ஒரு பாயிண்ட் ஒண்ணு சரியா அடிச்சாரு. அது வந்து செல்லமா அடிச்சாரா சொல்லி வச்சு அடிச்சாரான்னு தெரியாது. ஆனா அடிச்ச அடி பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா இங்க நீங்க என்ன பண்ணிட முடியும்? இப்ப வந்து போமான்றாங்க சொல்றீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார்ல. அது ஒரு சரியான கேள்வி. அதோட சேர்த்து உங்களால என்ன பண்ற முடியும்? நாமினேட் பண்ண முடியும், அவ்வளவுதானே. எலிமினேட் பண்றது மக்கள் தானே அப்படின்னார்ல. அது ரொம்ப சரியான கேள்வி. அது எல்லாத்தையும் தாண்டி சிறப்பா ஒண்ணு கேட்டாரு. நீங்க என்ன பண்ணிடுவீங்க வேற? இங்க உங்க மைண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா, அதாவது ட்ராமா. அந்த ட்ராமாவை நீங்க அவனுக்கு கொடுக்க முடியும், அவ்வளவுதானே அப்படின்னாருல. சரியா இருந்தது அந்த அடி. ட்ராமா தானே இவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்லயே ஆரம்பத்துல பூர்ணிமா என்ன பண்றாங்க,
இங்க கேமரா முன்னாடி வந்து ஒரு வாரம் வந்து அடி வாங்காம இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு, மறுபடியும் வந்து வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு புலம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது டிராமா தான். அதுக்கு முந்தின வாரத்துல இவங்க அழுதது டிராமா அப்படின்னு நம்ம சொன்னோமா, அழுதாங்க, கமல் சார் அந்த பக்கம் திரும்பவே இல்லையா. இப்ப அதே போல அழுகுற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சதும் இல்ல புலம்புனதும் பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து பூர்ணிமா சிரிங்க அப்படின்ட்டார்ல. ஸோ இதே போல இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவான் பாருங்களேன். வார வாரம் வந்து கமல் சார் எபிசோடுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி வந்து ஒண்ணு அழுவாங்க, இல்லைன்னா புலம்புவாங்க. உள்ள இருக்கிற சக கண்டஸ்டன்ஸ்க்காகட்டும் பாக்குற ஆடியன்ஸ்க்காகட்டும் தொடர்ந்து டிராமாவை கிரியேட் பண்றவங்க தான் இந்த கூட்டம், இந்த கூட்டணி. இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா ஓயாம சொல்லிட்டு இருக்குங்க டிராமா 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 அப்படின்னு. இந்த சீசனையே ஒரு டிராமா சீசனா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. ஆரம்பத்திலே ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார்ல, இந்த ஷோக்காக தன்னை மாத்திக்கிட்டு யார் நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப தினேஷ் வந்து விசித்ராவை சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது. மற்றவங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே ஓரமா ஒதுக்கலான்னு பாக்குறேன். இங்க விசித்ராவை அவர் பாயிண்ட் பண்ணது ரொம்ப கரெக்ட். அங்க விசித்ரா ஒரு டிராமா பண்ணாங்க பாத்தீங்களா, சார் இங்க எப்படி சார் ஒருத்தரை பத்தி சொல்ல முடியும், அவங்க கூட பழகி இருக்கணும் சார் அப்படின்றாங்க. ஏங்க 2 மாசமா இருந்தாச்சு, இங்கே வேற என்ன ஆக்சஸுமே இல்லாம 2 மாசமா இருந்தாச்சு, ஃபுல்லா பார்த்தாச்சு. அப்புறம் சொல்ல முடியாதாமா, அவ்வளோ நல்லவங்களா இவங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்குறாங்க பாருங்க லிஸ்ட், அப்படியே பெருசா நீண்டிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல கமல் ஆடியன்ஸை கூட சேர்த்துருவாங்க போல இருக்கு. அதுக்குள்ள இவர் அவசரப்பட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு, போதும் போதும் அப்படின்னு. எல்லாத்தையும் குறையா சொல்லிட்டு இதுல நான் பாசிட்டிவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு வேற. எது இது பாசிட்டிவா? அதுதான் இருக்கிறது ஃபுல்லா வன்ம குடோனை வந்து பியூர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறானுங்கல்ல, அந்த கண்களுக்கு மட்டும் தான் தெரியும் போல இருக்குது இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கமல் சாருக்கும் தெரியல, கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இப்ப அடுத்து அர்ச்சனா வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ணாங்க. இங்க பிடிஎஃப்ல இருந்து விஜய் அர்ச்சனா அவங்க 2 பேரை எலிமினேட் பண்ணிட்டாங்களே, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, அப்பா ஒன்னு சொல்லிடுறாரு, எதுவா இருந்தாலும் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடி ஜெயிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதும் கிளாப்ஸ் பறக்குது, அரங்கம் அதிருது. அங்க உடனே மூஞ்சி சுருங்கமே 2 பேருக்கு அப்படின்னா அது மாயா பூர்ணிமா நிச்சயமா சுருங்கி இருக்கும், அது வேற. ஆனா 2 பேர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம 3வது ஒரு ஆளுக்கும் கன்சிஸ்டன்டா பிரதீப் இருக்கும் போதுல இருந்து அந்த முகம் வெந்துட்டே இருக்குது. கிளாப்ஸ் வாங்கும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல வேற வந்து சகிப்புத்தன்மையெல்லாம் பத்தி உருட்டுறாங்க. சகிப்புத்தன்மைன்னா என்னன்னு தெரியுமா கொஞ்சமாச்சும், இல்ல அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்களா இவங்க? வன்மம்ங்கிறத தான் சகிப்புத்தன்மை நினைச்சிட்டு இருக்காங்களோ, அதனாலதான் சகிப்புத்தன்மை என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இல்லைன்னா ஏங்க ஒருத்தன் பேசுறாங்க ஒரு பாயிண்ட் சரியா இருந்தா மக்கள் அக்னாலேஜ் பண்ண போறாங்க, இல்லைன்னா இல்ல. அது இன்னும் ஆரம்பத்துல இருந்து யாருக்குமே கைத்தட்டல் வரக்கூடாது அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க இவங்க? இவங்களுக்கு வந்து டைட்டில கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதனால உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது, இன்னொருத்தருடைய திறமையை கூட உங்களால அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் என்ன நீங்க படிச்சு என்ன பிரயோஜனம்? அது படிக்காம இருந்திருக்கலாமே, அது தேவையே இல்லையே. படிக்காத பெண்கள் கூட பாத்தீங்கன்னா அதை அழகா புரிஞ்சுப்பாங்க. தான கிரவுண்ட் எது, தான் ஸ்பேஸ் எது, அங்க தான் வெளியே தெரிஞ்சா போதும், மற்றவங்க அவங்க ஸ்பேஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விடுவாங்க. ஆனா அந்த விஷயம் கொஞ்சம் கூட இல்லைங்க இங்க. ஆனா இங்க வந்து படிப்புலாம் உருட்டினதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னும் டுவர்ட்ஸ் இவங்க இருக்க ஃபைனலை நோக்கி இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம பேசிட்டோம். ஆனா இன்னும் நிறைய வாய்கள் மௌனமாவே இருக்கிறாங்க, ஏன்னு நமக்கு தெரியல, பேசுவாங்க. அர்ச்சனா பண்ண சம்பவத்துல இன்னொரு சூப்பரான சம்பவம்னா விஜய் வர்மாவை அழகா கோத்து விட்டது. இதை பத்தி நான் நேற்று எபிசோட்லயே சொல்லியிருந்தேன். இங்க விஜய் வர்மா கிட்ட தானே எடுத்துட்டு போய் எல்லாரும் காசு கொடுத்தாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கமல் சார் என்ன சொன்னாரு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அப்படிங்கிறாருல. கொடுத்தவங்கள பட்டும் படாமையாச்சும் கேட்டாரு, ஆனா வாங்கினவனா வந்து கண்டுக்கவே இல்லையா, ஸ்கிப் பண்ணில போயிட்டாரு. இப்ப அதை அழகா டாஸ்க் உள்ள எடுத்துட்டு வந்து அவங்க போட்டாங்க சுயநலம் அப்படின்ற டேக்ல. அது பெருசா கனெக்ட் ஆகல அப்படின்னாலும் அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல சுயநலம்ங்கிறதுக்கு இப்படியும் நம்ம கொடுக்கலாம், ஏன்னா இவன் ஜெயிக்கணும், இல்லைன்னா இவனை சேர்ந்தவர்கள் ஜெயிக்கணும், மற்றவங்க யாரும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது தானே. அதுக்கான ஸ்ட்ராட்டஜில ஒரு ஆளா பங்கெடுக்கிறாருன்னா அப்ப வேற என்னது? அது கையில துப்பாக்கி இல்ல, இதுல இருந்திருந்தா நான் சுட்டிருப்பேன் சார், கீழ்ச்சிருப்பேன் சார் அப்படி சொல்றதெல்லாம் நம்ம காமெடியா தானே பார்க்கணும். அதாவது இந்த டாஸ்க்ல மாயா கடைசியா பர்ஃபார்ம் பண்ணாங்க. மாயா கிட்ட கண்டிப்பா கேஷ் இருந்திருக்கணும், அதுதான் அவங்க பயம், கமல் சாரை பார்த்து பயந்ததுக்கு காரணமே. மற்றவங்களாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு காசு வந்துச்சு, அந்த காசு எடுத்துட்டு போய் அடுத்து பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, ஸோ காசு இல்லைன்னு சொல்லலாம். கடைசியா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு காசு வந்திருக்குமே, அந்த காசு இவங்க யாருக்கு கொடுக்க முடியும், அப்படியே இருக்கணும்ல, அதுக்காக தான் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அந்த காசையும் எடுத்துட்டு வந்து இவங்ககிட்ட கொடுப்பாங்களாம். இவர் எல்லா காசையும் வாங்கிட்டு 35K வாங்கிட்டு எடுத்துட்டு போய் தினேஷ் கிட்ட கொடுத்துருப்பாராம். தினேஷ் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாராம், அதனால யார் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தினேஷ் கிட்டே கொடுத்துருப்பேன் சார் அப்படின்னு உருட்டுற அப்படி கிழிச்சிருப்பாரு.
தினேஷ் கிட்ட கொடுத்திருந்தா இவரை கீழ்ச்சி விட்டுருப்பாங்க. கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது உருட்டலாம், ஓவரா உருட்டக்கூடாது. இந்த டீம் மொத்தமும் சேர்ந்து அவங்க காசை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கறது காரணமே அங்க மணி ஜெயிக்க கூடாது, தினேஷ் ஜெயிக்க கூடாது, அந்த பக்கம் யாரும் ஜெயிக்க கூடாதுங்கிறது தான். இதுல இந்த காசெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இவர் தினேஷ் கிட்ட கொடுப்பாரா? இதை நம்பணுமா? இவன் வந்து இந்த ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா பேசுறது எதுவுமே வந்து என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியலங்க. ஏன்னா எல்லாமே அபத்தமா இருக்கு, வேக்கா இருக்கு, பொய்யா இருக்கு. இங்க மைக்கு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா அழ சொல்றாங்க. அதுல வந்து அழுத மாதிரியா தான் பாத்தீங்கன்னா அடுத்து சீரியஸா அழுகுறாரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு. அப்ப முதல் வாரத்துல சொன்னியே வெளியே வந்து பாசக்கார பசங்க இருக்கிறாங்க, சம்பவம் பண்றாங்கன்னு. கமல் சார் அதுக்கு தானே எல்லோ கார்டு கொடுத்தாரு. அப்புறம் அந்த பசங்கள்லாம் யாரு? அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவங்க எல்லாம் என்ன அடியாலா செட் பண்ணி வச்சிருக்கிறவங்களா? யார் அவங்க? ஸோ சொல்றது எல்லாமே ஃபேக்கா இருக்கு. இதுல வேற பிரதீப் ப்ரோன்னு வேற அடிக்கடி வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணா மக்கள்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க. அம்புட்டு முட்டாள்கள் இல்லப்பா மக்கள், நீங்களும் அம்புட்டு நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால இந்த உருட்டெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த செல்ஃப் ரிவ்யூ டாஸ்கை பொறுத்தவரை தினேஷ் வந்து மாயாவை பத்தி சொன்னதுல ஒரு உண்மை இருந்துச்சு. திறமை அதிகம், மற்ற எல்லாமே இருக்கு, வன்மம் இருக்கு, மற்ற எல்லா விஷயங்களும் சுயநலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அன்பு ஒரு இடத்துல மட்டும் இருக்கு இப்படி சொல்லிட்டு திறமையை மட்டும் ஹைலைட் பண்ணாரு. அப்படி வந்து இருக்கா அப்படின்னா நான் அது கரெக்டு தப்புன்னு அதுக்குள்ள போகாம உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டை வந்து அவங்க அப்படி நம்ப வச்சுட்டாங்க. பயங்கரமான திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த பிம்பம் தான் இருக்கு. அதுவும் தினேஷ்க்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், தினேஷ் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பாக்குறாரு மாயாவை, இவர் போய் விழ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை தூக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை இவரும் சிக்காம தப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரோ, ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கலாம், ஒண்ணு மட்டும் ஏத்துக்க முடியாது. தினேஷா இருந்தாலும் என்ன சொன்னாரு, அங்க ஒரு 5-6 பேரை திரட்டி ரெட் கார்டு கொடுக்க வச்சது என்ன சாதாரண விஷயமா? யார் கேட்பா? ஒருத்தன் பேச்ச இன்னொருத்தர் கேட்பாங்களா அந்த வீட்டுல? ஆனா அங்க கேட்டாங்கல்ல, அது வந்து மிராக்கல் கேம் அப்படின்லாம் சொன்னார்ல. அதை திறமையா பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் அதை கேவலமா பாக்குறோம், அவர் திறமையா பார்த்துருக்கிறாரு. ஸோ அதை தான் அங்க ரெப்ரசென்ட் பண்ணாரு. மற்றது விசித்ரா உருட்டெல்லாம் பார்த்தோம். இதுல மாயாவே அந்த வன்மம் இருக்கு, கிரட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் கமல் சார் அதை கேட்கல. ரவீனா வந்தாங்க, வன்மம் ஆப்வியஸா இருக்கும் சார், இந்த வீட்டுல வன்மம் இருக்கணும் சார் அப்படின்னதும், என்ன அத்தியாவசிய பொருள் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அத்தியாவசிய பொருள் அது கிடையாது தான் வாழ்க்கைக்கு, ஆனா இந்த கேமுக்கும் அது தேவையில்லை தான். ஆனா இவங்க கிட்ட அது மட்டும் தானே எக்ஸ்ட்ரா இருக்கு. நம்மளை வைக்க சொல்லியிருந்தா 98% வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த 2%க்குள்ள போட்டிருப்போம். அது வந்து வன்மத்தின் மொத்த உருவம் தான் இந்த ரவீனா. இவங்க சின்ன வருஷன், இவங்களுடைய பெரிய வருஷன் தான் அந்த விசித்ரா. இப்ப இந்த லிஸ்ட்ல மாயா பூர்ணிமா இல்லைன்றீங்களா அப்படின்னா அவங்களுக்கு 100% மாயா பூர்ணிமாக அதை வச்சிடணும். மற்ற எதுவுமே தெரில. மற்ற ஏதாவது இருந்தாலும் அதுக்குள்ளேயும் வன்மம் இருக்கு. ஸோ அதனால அவங்க 2 பேர் யூனிக், அதுல 100% சொல்லிடலாம். இவர் டிஎன்ஏ பத்தி பேசுறது, ஃபேமிலி ஹைரார்கிலிருந்து வர்றது, அதெல்லாம் பேசுறாருல, அந்த சுற்றுச்சூழல் அதெல்லாம் பேசுறாருல, இதெல்லாம் பேசும்போது இவர் தான் ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டவங்களையும் இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒரு பக்கம் இப்படி பேசுறாரு, இன்னொரு பக்கம் வந்து இங்க இருக்கிற மக்கள்லாம் அவங்க உயிர்லாம் என்ன துச்சமா அவங்களுக்கு அப்படின்னு அப்படியும் உருட்டுறாரு. அது அரசியல், இது ஒரிஜினலா கமல் சார். என்ன அவர் தானே சொன்னாரு, எந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணாலும் அதுக்குள்ள கமல் இருப்பாரு அப்படின்னு. அப்ப அதனாலதான் கன்சிஸ்டன்டா அவங்க படங்கள்ல இப்படி வந்துச்சா சார்? அதை விமர்சனமா பெரிய கட்டுரைகளா நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க, அதெல்லாம் வாசிச்சிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு கமல் சார். அவர் பண்றதுக்கான ரீசன் வேற இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த சீசனை பொறுத்தவரை மாயாவுக்கு இவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற முட்டை பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற அந்த டவுட் வரதானே செய்யுது. அவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காரணம், இதுக்காக தான் நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லாத வரை என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தானே செய்வோம். அந்த ஸ்பேஸை அவர் தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால பேசுவோம். இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.